ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். யோவாவும் அவனுடைய சகோதரர்கள் இல்லாவிட்டால் தாவீதே கிடையாது. தாவீதனுடைய துன்பமான நேரங்களிலெல்லாம் தோள் கொடுத்தவர்கள், தாவீதை ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றியவர்கள். அதில் தாவீதுக்கே மாற்றுக்கிறது கிடையாது. அதனால ஒரு சில செயல்களை இந்த யோவாவு செய்தது தாவீதுக்கு பின்னால் தெரிந்தாலும் அவனால் இந்த யோவாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாவீதுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் யோவாவு செய்தது தாவீதை பாதுகாப்பதற்காகத்தான். கண்டிப்பாக அது அப்சலோமை கொன்றாலும் சரி, அப்னேரை கொன்றாலும் சரி, அல்லது அமாசாவை கொன்றாலும் சரி, இவை எல்லாமே தாவீதை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்திற்காக. ராஜதந்திரம் சொல்லுவாங்களே, ராஜதந்திரம் என்பதை விட தாவீதுடைய பாதுகாப்பு, தாவீதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தாவீதை பொறுத்த மட்டில் இதை இவனே சுட்டி காட்டுவான். தாவீதுடைய நிலை என்ன என்பதை யோவாவே சுட்டி காட்டுவான். நீ உனக்கு எதிரி யாரா இருக்கானோ அவனை நீ அன்பு செய்கிறாய், ஆனால் உனக்கு நன்மை செய்கிறவர்களை நீ தூக்கி எறிகிறாய் அப்படிமா. சரி, அப்படிப்பட்ட ஒரு குணம் தாவீதுக்கு. தன்னுடைய எதிரியை கூட வச்சுக்கிடுவான். தன்னுடைய எதிரிக்கு அன்பு காட்டுவான். சவுல் விரட்டி அடிப்பான் தாவீதை. ஆனால் சவுலை கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் பல கிடைத்த போதும் என்ன செய்வான்? கொலை செய்ய மாட்டான். ஏனென்றால் அவரும் அருட்பொழிவு செய்யப்பட்டது மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு காரணம். இருந்தாலும் அவனை பொறுத்த மட்டில் எதிரியை அழிப்பதினால் எதிரியை வெற்றி கொள்ள முடியாது என்கிற அந்த சிந்தனை. ஒரு எதிரியை அழிச்சோம்னா அடுத்த எதிரி வருவான். இந்த எதிரி என்னுடைய வலிமையை சோதித்து பார்க்கிற ஒரு சோதனை களம். அதான் அவனுடைய சிந்தனை. நல்ல ஒரு இது. நான் வலிமை உள்ளவனா என்று சோதித்து பார்ப்பதற்கு என்னுடைய எதிரி தான் எனக்கு முன்னால் இருக்கிற ஒரு கருவி. நான் அவனையே அழிச்சிட்டேன்னா என்னுடைய வலிமை எப்படி சோதிக்கிறது? அதனால எதிரிகளை ஒரு காலம் அழிப்பவன் அல்ல தாவீது. சவுல் கொலை செய்யப்பட்ட போது அழுது புலம்புறான். சவுளுடைய பிள்ளைகள் 3 பேரும் கொலை செய்யப்பட்டார். யோனத்தான், அபினதாபு, மல்கிஸ்வா, இந்த 3 பேரும் கில்போவா என்கிற அந்த மலையில், சமாரியா மலையினுடைய அடிவாரத்தில் பிலிஸ்தியர்களால் கொலை செய்யப்படுகிறார். அந்த செய்தியை கேட்டவுடனே அவனுக்கு உண்மையிலேயே தாங்க முடியவில்லை. அப்படியே ஆடைகளை கிழித்து கொண்டு புலம்புகிறார். இதே மாதிரி தான் இவனை நம்பி யார் வந்தாங்களோ, அப்னேர் கொலை செய்யப்பட்ட செய்தி கிடைத்த உடனே வருத்தப்படுகிறார். அதே மாதிரி அமாசா கொலை செய்யப்பட்ட போது வருத்தப்படுகிறார். அமாசாவும் இவனுடைய மருமகன் தான். ஆனால் அப்சலோமுக்கு சார்பாக போய்விட்டான். அப்சலோம் தாவீதிடமிருந்து பிரிந்த போது, அப்சலோம் என்கிற தாவீதினுடைய மகன், அவன் தாவீதுக்கு எதிராக புரட்சி செய்த போது அப்சலோம் அமாசாவைத்தான் படைத்தலைவனாக நியமித்தான். அமாசா யார் என்றால் தாவீதினுடைய இன்னொரு சகோதரி மகன். எனவே யோபாபு ஒரு சகோதரி மகன்,
அமாசா இன்னொரு சகோதரியுடைய மகன். இந்த நிலையில் அப்சலோமுக்கு துணை செய்கிறான் என்று தெரிந்த பிறகும் அமாசா கொலை செய்யப்பட்டதில் தாவீதுக்கு வருத்தம் இருக்கு. என்றால் தாவீதுக்கு எதிராக போனவன் தான் அமாசா. அப்சலோமும் எதிராக போனான், அவனுக்கு தளபதி தான் இந்த அமாசா. எனவே இந்த நிலையில் எதிரிகளுக்கெல்லாம் பிரச்சனை என்று வருகின்ற போது தாவீது ஆதரவு கொடுக்கிறான். ஆனால் இந்த எதிரிகளை எல்லாம் அழித்து ஒழித்தவன் யோவாபு. அவனை பத்தி தான் சொல்றான். என்னென்ன பண்ணுனா, எனக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சிருக்கான், என்னுடைய எதிரியை அழித்து விட்டான் அப்படிங்கிறான். யோவாபு என்னுடைய எதிரிகளை அழித்ததால், எனக்கு தெரியாமல் அழித்ததால், என்கிட்ட சொல்லாமல் அவன் அழித்ததால், கொலை செய்ததால் அவனை பற்றி எனக்கு நல்ல கருத்து இல்லை. அதான் அவன் சொல்கிறான். செரியாவின் மகன், செரியா என்பது தாவீதுனுடைய சகோதரி பெயர். செரியா என்பது அவருடைய சகோதரி பெயர். அந்த சகோதரி செரியாவினுடைய மகன் யோவாபு எனக்கு செய்ததும் இஸ்ரேலின் 2 படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர். இந்த அப்னேர் யாருன்னா சவுலுடைய படைத்தலைவன். சவுலுடைய படைத்தலைவன். இங்கே என்ன நடக்குன்னா, சவுல் இறந்த பிறகு அப்னேர் இறக்கவில்லை. இந்த அப்னேர் என்ன செய்கிறான், சவுலுடைய இன்னொரு மகன் இருக்கிறான், இஸ்பசேத் என்கிறவன். அதாவது சவுலுடைய 3 மகன்கள் இறந்து விட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்ன யோனத்தான், அபினதாப்பு, மல்கிஸ்வா 3 பேரும் போரில் இறந்து விடுகிறார்கள், பிலிஸ்தியர்களுக்கு எதிரான போரில். இவன் ஒருவன் எஞ்சுகிறான், மிச்சம் இருக்கிறான், இஸ்பசேத்து. இவன் என்ன பண்ணுறான், இந்த நிலையில் தான் தாவீது எப்ரோனில் வந்து தங்கிவிடுகிறான். பிலிஸ்தியர்கள் சவுலுடைய பகுதிகளை பூராம் தங்கள் கைக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்போ இவனுக்கு தப்பிச் செல்வதற்கு ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு, கிளையாது. அது யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிறது. யோர்தானுக்கு டிரான்ஸ்ஜோர்டன் என்று அழைக்கப்படுகிற அக்கறை பகுதி, ஏறக்குறைய கலிலேயா கடலுக்கு கிழக்கே இருக்கிற பகுதி. அந்த பகுதியில் வந்து மகனயீம் என்கிற மலை இருக்கிறது, ஊர் இருக்கிறது. அங்கு போய் அவன் தன்னுடைய ஆட்சி அமைக்கிறான். இந்த சவுலுடைய எஞ்சி இருக்கிற மகன் இஸ்பசேத். இந்த இஸ்பசேத்துக்கு பக்கபலமாக இருக்கிறவன் அப்னேர். இது தாவீதுக்கு வெறுப்பை கூட்டுகிறது. சவுல் இறந்த பிறகு இந்த பொறுப்பை எடுக்க வேண்டியவன், அரசனாக இருக்க வேண்டியவன் தாவீது. இது அப்னேருக்கும் தெரியும். ஆனால் அப்னேர் என்ன செய்கிறான், தாவீது பக்கம் போகாமல் இஸ்பசேத் பக்கம் போகிறான். அவனை அரசனாக்குகிறான். 2 ஆண்டுகள் அவனோடு இருக்கிறான். இது வந்து அப்னேருக்கும், இந்த அப்னேர் இந்த இஸ்பசேத்துக்கு ஆதரவாக இருப்பது யாருக்கு பிடிக்கவில்லை, தாவீதுக்கு பிடிக்கவில்லை. அதே மாதிரி யோவாபுக்கும் பிடிக்கவில்லை. அதனால போரிட போகிறான். அப்படி போரிட போகின்ற போது யோவாபு தான் போரிட போக வேண்டும். தன்னுடைய சகோதரர்களோடு போரிட போகும்போது யோவாபுடைய சகோதரனாகிய ஆசவேலை இவன் கொன்று விடுகிறான். அப்னேர் வந்து கொன்று விடுகிறான். இது யோவாபுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது. கண்டிப்பாக இதற்கு பழிவாங்குவதற்காகத்தான் தாவீதுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது ஒரு கட்டம். அதைவிட இவனுக்கு என்ன ஒரு வெறி இருக்கிறது என்றால், என்னுடைய சகோதரன் 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி இருப்பாங்க. இந்த 3 பேரும், யோவாபு, ஆசவேல், அதே மாதிரி அபிஷாய், இந்த 3 பேருமே மும்மூர்த்திகள். தாவீதுடைய முக்கியமான வலிமை அவனுடைய மருமகன், அவனுடைய சகோதரனுடைய மகன் பிள்ளைகள் தான். தாவீதுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து வரக்கூடாது என்று பாதுகாக்கிற இந்த கேடயங்கள், இந்த 3 பேரும். அதில் ஒரு கேடயம் விழுந்து விட்டது. இந்த ஆசவேல் என்கிறவனை இந்த அப்னேர் கொலை செய்து விட்டான். ஆனால் இங்கே வரலாறு
கடந்து போகிறது. என்ன ஏற்படுது என்றால், அப்னேர் என்ன செய்கிறான், அந்த சவுலுடைய மகனாகிய இஸ்பசேத்தை விட்டு விலகி தாவீதிடத்தில் சரணடைந்து விடுகிறான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அவனுக்கு புரிந்து விடுகிறது, இனி யாருடைய காலம்? தாவீதுடைய காலம், சவுலுடைய காலம் அல்ல. இந்த நேரத்தில் தான் இந்த அப்னேர் தாவீதை நெருங்குகிறான் என்று தெரிந்தவுடனே யோபாபுக்கு ஆத்கோபம். என்னுடைய சகோதரனை கொன்றவனை இப்ப யாரு தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்ள போகிறான்? தாவீது. இதை யோபாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் இதற்கு காரணம் என்ன சொல்லுகிறான் என்றால், தாவீதிடத்திலே, நீ எதிரியை உன் பக்கத்தில் வைக்கப் போகிறாய், அந்த எதிரி எப்படி மாறுவான் என்று இப்பொழுது அவன் உனக்கு நண்பன் போல தோன்றுகிறான், ஆனால் அவன் உன்னை அழிப்பான் என்று தாவீதிடத்தில் சொல்கிறான். ஆனால் தாவீது அதற்கு உடன்படவில்லை. அதன் பிறகுதான் தாவீதுக்கு தெரியாமல் அப்னேரை கொலை செய்கிறான். தாவீதுக்கு சொல்லிவிட்டவன் கொலை செய்ய முடியாது என்றால் தாவீது அனுமதிக்க மாட்டான். 2 காரியங்கள். ஒன்று, தன்னுடைய சகோதரன் அசவேலை இவன் கொண்டு இருக்கிறான், அதற்கு பழி தீர்க்க வேண்டும். 2வது, தாவீது தன்னுடைய எதிரியை இப்பொழுது நண்பனாக பார்க்கிறான். இந்த எதிரி யாரையும் கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற தாவீதையும் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது யாருக்கு தெரிகிறது? யோவாபுக்கு தெரிகிறது. ஆனால் தாவீதால் இதை உணர முடியவில்லை. இது தாவீதிடத்திலே மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது. இப்படி என்னிடத்திலே தஞ்சமென்று வந்தவனை யோவாபு கொண்டு விட்டானே. இவன் தாவீது சொல்றான், இந்த பழி யோவாபு மேலதான் விழுகணும் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு காயம், உறுத்தல் இருக்கிறது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறான் அழுத்தம் திருத்தமாக. என்னுடைய சகோதரி செரியாவின் மகன் யோவாபு எனக்கு செய்ததும், இஸ்ரேலின் 2 படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேரை கொன்றதும், இன்னொருத்தன் எத்தேரின் மகன் அமாசாவையும் யார் கொன்றது? யோவாபு. இவன் யார்? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஆமாசா என்கிறவன் அப்சலோம் தாவீதை எதிர்த்த போது அவனுக்கு படைத்தலைவனாக இருந்த தாவீதுனுடைய இன்னொரு சகோதரியுடைய மகன். இவனையும் இந்த யோவாபு என்ன செய்கிறான்? கொன்று விடுகிறான். 2 பேருடைய கொலைக்கு யார் காரணமாக இருப்பது? யோவாபு காரணமாக இருக்கிறார். நீங்கள் 1 குறிப்பேடு 2ஆம் அதிகாரம் 16 முதல் 17 பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய சகோதரியுடைய மகன் என்று இந்த அமாசா சுட்டி காட்டப்படுவான். எந்த அளவுக்கு என்றால், இந்த அமாசாவை பற்றி தாவீது சொல்றான், என் எலும்பும் சதையுமானவன் அப்படிங்கிறான். என் எலும்பும் சதையுமானவன். 2 சாமுவேல் 19:13. 2 சாமுவேல் 19:13 அதாவது அப்சலோம் என்ன செய்தான் என்று நமக்கெல்லாம் தெரியும். அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எதிர்த்து எழுந்த போது தாவீது எருசலேமை விட்டு தப்பி ஓட வேண்டியிருந்தது. ஒலிவமலை வழியாக அவன் தப்பி ஓடுகிறான். யோர்தானுக்கு அக்கரை பகுதி போகிறான். மனகையும், ஏற்கனவே சவுலுடைய மகன் ஆட்சி செய்த அந்த மனகையும் பகுதி போகிறான். அங்கு 3 ஆண்டுகள் தங்குகிறான். எருசலேமுக்கு திரும்ப வரவே முடியலை. இப்போ எருசலேம் பகுதி முழுவதும் யாருடைய கைக்குள் இருக்கிறது? அப்சலோம் கைக்குள் இருக்கிறது. அப்சலோம் கைக்குள் இருக்கிறது என்றால், அப்சலோனுடைய படைத்தளபதியாக அமாசா இங்கே தன்னுடைய பொறுப்பில் படை வைத்திருக்கிறான். 13வது வசனம், என் எலும்பும் சதையும் போன்றவன் அமாசா. இந்த அமாசா யார் என்றால், தாவீதுனுடைய சகோதரி மகன், அபிகால் என்று அழைக்கப்படுகிறாள். இவனுடைய தந்தை பெயர் இத்ரா. இந்த இத்ரா என்கிறவன் தந்தை, அபிகால் என்பவர் தாவீதுனுடைய சகோதரி, இவனுடைய மகன். ஆனால் யார் பக்கம் சேர்ந்து விடுகிறான்? அப்சலோம் பக்கம். தாவீதுக்கு பிரச்சனையான வந்தபோது இவனுடைய சகோதரி மகனான யோவாபு கூட மட்டும்தான் இவன் கூட இருக்கிறான். இன்னொரு சகோதரியான அபிகாலினுடைய மகன் அமாசா இவன் பக்கம் இல்லை. மீண்டும் தாவீது
அது அப்சலோமை யோபாபு கொன்ற பிறகு இப்பொழுது தாவீதுடைய வலிமை கூடுகிறது. அந்த நேரத்தில் எருசலேமில் இருந்த இந்த அமாசா என்கிறவன் தாவீதை வரவேற்க விரும்பவில்லை. ஆனால் யோபாபு என்ன செய்கிறான்? மக்கள் மத்தியிலே போய் எல்லாரையும் தாவீதை வர சொல்லுங்கள், தாவீது உங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறான், எருசலேமுக்கு அவனை அழையுங்கள் என்று சொன்ன பிறகுதான் தாவீது எருசலேமை நோக்கி வர முடிந்தது. இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறவன் யார்? யோவாபு. ஆனால் அமாசா இல்லை. ஆனால் அமாசா பின்னாலே தாவீது பக்கம் சேர்ந்து கொள்கிறான். இது யாருக்கு பிடிக்கவில்லை? யோபாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால தான் என்ன பண்றான்? அமாசாவை கொண்டு விடுகிறான். எந்த அளவுக்கு சொல்றான் என்றால் 2 சாமுவேல் 19:6 2 சாமுவேல் 19:6 பாருங்கள். யோபாபு தாவீதிடத்திலே கூறுகிற வசனம், உம்மை வெறுப்பவர்களுக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை நீர் வெறுப்பதால், உம்மை வெறுப்பவர்களுக்கு நீர் அன்பு செலுத்துகிறீர், ஆனால் உம்மை அன்பு செலுத்துகிறவர்களை நீர் உதறி தள்ளுகிறீர். அதனால படைத்தலைவர்களும் பணியாளர்களும் கூட உம்மிடத்திலே நெருங்குவதற்கு பயப்படுகிறார்கள், விரும்புவதில்லை. இது தவறான அணுகுமுறை. கடைசியில் நீர் தனிமரமாகி விடுவீர், உனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை அன்பு செய்கிறவர்களே நீர் வெறுத்து ஒதுக்கக்கூடாது, தள்ளிவிடாதீரும் என்று தாவீதுக்கு யார் அறிவுரை சொல்லுவது? யோவாபு அறிவுரை சொல்லுகிறார். இதெல்லாம் தாவீதுக்கு உள்ள உறுத்தலாக இருக்கிறது. எனக்கு நான் அன்பு செய்கிறவர்களை இவன் வேறு விதமாக பார்க்கிறான், நான் யாருக்கு யாரை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களையெல்லாம் இவன் எதிரியாக பார்க்கிறான். இப்படி பார்ப்பதனால என்னோடு நட்புக்கு வந்தவர்கள் எல்லாரையும் இவன் அழித்து விட்டான். ஏற்கனவே 2 பேரை கொலை செய்து விட்டான். அதற்கு இவனுக்கென்று சில காரணங்களும் இருக்கிறது, யோபாவுக்கென்று சில காரணங்களும் இருக்கிறது. அப்படிங்கிற அந்த அழுத்தம் தாவீதுக்கு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இந்த கடைசி கட்டத்தில் சாலமோன் அரசனான பிறகு நீ எப்படி யோபாவு மத்தியிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் 2 பேரை கொண்டு விட்டான். அமாசாவையும் கொண்டு விட்டான், அப்னேரையும் என்னுடைய அனுமதி இல்லாமல் கொண்டு விட்டான். எனவே அவன் போர்க்காலத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான். இவர்கள் என்னோடு சமாதானத்துக்கு வந்தார்கள் இந்த 2 பேரும். அந்த காலத்தில் இவன் என்ன பண்ணான்? கொன்னுட்டான். போர்ல கொண்டா அது நீதி, ஆனால் சமாதானத்தின் போது கொள்ளுது அது. அமைதியான வழியில் வந்தவர்களை தாவீது எந்த விதத்திலும் எதிரியாக நினைக்க மாட்டான். அவன் எதிரியாக இருந்தால் கூட நண்பனாகத்தான் நினைப்பான். அவன் தன் அரைக்கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் அந்த இரத்தத்தின் கரையை படிய செய்தான். யாரு? யோவாபு. தாவீது கைகள் மட்டும் இரத்தக்கரை படிந்த கரைகள் அல்ல, யோபாவுடைய கரங்களும் இரத்தக்கரை படிந்தது. கரங்கள் மட்டுமல்ல, மிதியடிகளும் இடைக்கச்சையும் இரத்தக்கரை படிந்தது. அதனால நீ என்ன பண்ணணும்? அவனுடன் விவேகமாக நடந்து கொள். யாரோடு? யோபாவோடு. யோபாபு என்கிறவன் தாவீதினுடைய படைத்தலைவன். அவனை பற்றிய கருத்தை சொல்லுகிறான். இதுதான் சந்தேகத்துக்குரியது. தாவீது இப்படி சொல்லியிருக்க முடியுமா என்றால், இவர்களை எல்லாம் கொலை செய்த போதெல்லாம் அமைதி காத்தவனிவன். அவனுக்கு உண்மை தெரிந்த பிறகும் எந்த விதத்திலும் யோவாபு மேல கோபப்படல. அமாசாவை கொன்றது தாவீதுக்கு பின்னால தெரிந்தது. அப்னேரை கொன்றது தாவீதுக்கு பின்னால் தெரிந்தது. அப்ப என்ன செஞ்சான் தாவீது? அமைதியாக இருந்தான். இப்ப துடிக்கிறது அவனுடைய ரத்தம். கடைசி கட்டத்தில் படுக்கையில் கிடக்கும்போது சாலமோனை அரசனாக்கிய பிறகுதான் அவனுடைய ஆன்மாவினுடைய குரல் வெளிவருகிறது. அவனுடைய அந்த மனசாட்சியினுடைய குரல் பேசுகிறது. இதுவரை இந்த மனசாட்சியுடைய குரல் என்ன பண்ணாச்சு, ஏன் பேசல அப்படின்னா என்ன பொருள்? தாவீதும் அதை ஏற்றுக்கொண்டான் என்று தானே பொருள். கண்டிப்பா. ஆனால் இன்றைக்கு அவனுடைய மனசாட்சி பேசுகிறது என்றால், இப்ப அரசன் யார்? சாலமோன்.
எனவே சாலமோனுக்கு இவர்கள் எல்லாம் எதிரி. எனவே இவர்களிடத்தில் நீ இப்ப கவனமாக இரு. இனிய இதயங்களை, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அங்கே கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையில் தங்குகிறான். 3 ஆண்டுகள் தங்கியிருக்கிறான். அங்கேருந்து வெளியேறவே முடியல அவனால். அப்சலோம் தாவீதை கொலை செய்வதற்கு தேடுகிறான். பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். எந்த நேரத்திலும் தன்னை அப்சலோம் கொலை செய்வான் என்கிற பயம். இவனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பதே யோவாபும் அவனுடைய சகோதரர்கள். அவன் பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்தவன். பெஞ்சமின் என்றால் சவுலுடைய அந்த குலம். இந்த சவுலுடைய குலத்தை அவன் சேர்ந்தவனாக இருக்கிறான். இவன் எப்படிப்பட்டவன் என்றால், தாவீது தன்னுடைய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகின்ற போது தாவீதை பழித்தவன். இதை 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 14 நீண்ட பழித்துறை இருக்கிறது தாவீதை பற்றி. ஏற்கனவே தாவீது எந்த நிலையில அந்த மகனையும் போனான்னு பார்த்தோம். ஒண்ணுமே இல்லை, உயிருக்கு பயந்து உயிரை கையில பிடிச்சிட்டு நிற்கிறான்.